ஹாய், ஹலோ அண்ட் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். காலையில அடுப்பு தொடச்சோமா, சமையல முடிச்சோமா, ஏன் இவ்ளோ பரபரப்பு அப்டின்னா, இது என்ன மாசம்? ஆடி மாசம். ஆடி மாசம் யாருக்கு ரொம்ப முக்கியத்துவம்? அம்மனுக்கு. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு அம்மன் கோவில்ல நடந்த இந்த அபிஷேகம், அலங்காரத்த தான். ஆடி மாதம் ஏன் அம்மனுக்கு ரொம்ப சிறப்பானது அப்டின்னா, அதுக்கு ஒரு அறிவியல் ரீதியான விளக்கத்த நான் சொல்றேன் உங்களுக்காக. ஆடி மாதம் சூரியன் வடக்குல இருந்து தெற்கு திசை நோக்கி போறாரு. இதன தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படின்னு சொல்றாங்க. ஆடி மாதம் மழை பொழிவின் தொடக்கத்த குறிப்பதால தமிழர்கள் ஆடி பிறப்ப சிறப்பா கொண்டாடியிருக்காங்க. அதனாலதான் ஆடி மாதத்துல அம்மனுக்காக சிறப்பான அலங்காரம், அபிஷேகம் எல்லாம் நம்ம தயார் பண்றோம். ஆடி மாதத்துல உள்ள சிறப்புகள பத்தி நம்ம இன்னும் தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாம். கருடாழ்வார் ஆடி மாதத்துல சுவாதி நட்சத்திரத்துல தான் அவதாரம் பண்ணாரு. அந்த தினத்த தான் நம்ம கருட பஞ்சமி அப்படின்னு சொல்லி விரதம் இருந்து கொண்டாடுவாங்க. இது நம்பர் 1. இப்ப நம்பர் 2ல என்ன ரீசன் இருக்குன்னு பார்க்கலாமா? ஆண்டாள் அவதாரம் செய்த ஆடி மாதம் பூர நட்சத்திரம். அதனால அன்றைய தினத்துல ஆண்டாள் அவதரித்த ஸ்ரீவில்லிபுத்தூர், அதாவது திருவில்லிபுத்தூர் சொல்றோம் இல்லையா? அங்க தேரோட்டம் நடைபெறுது. இந்த நாள்ல ஆண்டாளை வணங்கினால் பெண்களுக்கு கட்டாயமா மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை. 3வது காரணத்தை பார்க்கலாமா? கஜேந்திரன் என்ற யானை இறைவனுக்கு அபிஷேக நீர் கொண்டு வரதுக்காக அந்த ஆறுக்கு போகுது. அந்த ஆத்துக்கு போகும் பொழுது முதலை ஒன்று அதன் காலை கவ்விக்கொண்டு வலியால அந்த யானை துடிக்குது. அப்ப ஆதி மூலமே அப்படின்னு சொல்லி அந்த திருமால வந்து யானை கூப்பிடுது. அதனால திருமால் உடனே வந்து எப்படி யானைக்கு உதவி பண்ணாருன்னு பாருங்களேன். கருட வாகனத்துல வந்து தன் கையில இருந்த சக்கராயுதத்தை ஏவி முதலையை கொன்று யானையை காப்பாற்றினார். இந்த நிகழ்வு ஆடி மாதத்துல தான் நடந்துச்சு. சரி, அடுத்த காரணம் என்னன்னு பார்க்கலாம். விவசாயத்தை காக்கும் காவிரி தாயை வணங்கும் வகையில தான் நம்ம ஆடி மாதம் 18ஆம் நாளை ஆடிப்பெருக்கு விழாவா நம்ம கொண்டாடுறோம். இந்த நாள்ல என்ன பண்ணுவாங்க? தம்பதிகள் ஆற்றங்கரையில நின்று தங்களின் தாலியை புதிதாக மாற்றிக் கொள்வார்கள். இது ஆடிப்பெருக்கு. வேற என்ன விசேஷம்? ஆடி மாதம் பௌர்ணமி நாளில் ஹயக்ரீவர் ஆலயங்கள்ல சிறப்பு வழிபாடு நடத்தப்படும். ஏன்னா ஹயக்ரீவர் அவதாரம் நிகழ்ந்தது ஆடி மாதத்தில் தான். சரி, இன்னும் ஒரு காரணமும் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? ஆடி மாதத்தில் வியாசர் பூஜை நடைபெறும். குருவுக்கெல்லாம் குருவாக போற்றப்படுபவர் வியாசர். எனவே ஆடி மாதத்தில் நடைபெறும் ஆடி பௌர்ணமி அன்று மாணவர்கள் வியாசரை வணங்கினால் கல்வி வளம் அதிகரிக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இந்த மாதத்துக்கு எத்தனை சிறப்புகள் இருக்கு பாருங்களேன். ஆடி மாதங்கள்ல இறைவனுக்கு விரதங்கள் இருப்பது இன்னும் விசேஷமானது. இந்த மாதத்துல விரதங்கள் மேற்கொள்வதால பலவித நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம். உண்ணாமல் விரதம் இருப்பதும், எந்நேரமும் இறைவனை சிந்தித்து மௌன விரதம் இருப்பதும் வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கைதான். ஆடி மாதம்னா சும்மா இல்லைங்க. இந்த மாதத்துக்கு இன்னும் பல சிறப்புகள் இருக்கு. இம்மாதத்துலதான் வேத பாராயணங்கள், மந்திரங்கள், ஜபங்கள் ஆகியவற்றுக்கு அதிக முக்கியத்துவம் தரப்படுது. ஏன் அப்படி? ஆடி மாதத்துல பிராணவாயு அதிகமா கிடைப்பதால ஜீவ ஆதார சக்தி அதிகமாக உள்ள முக்கிய மாதமாக இது கருதப்படுது. இதனால ஆடி மாதம் சக்தி நிறைந்த மாதமாக கருதப்படுகிறது. ஆடியில் செவ்வாய்க்கிழமை தோறும் சுமங்கலி பெண்கள் மஞ்சள் பூசி குளிப்பதால் மாங்கல்ய பலம் கூடும். ஆடி மாசத்துல செவ்வாய்க்கிழமை தோறும் சுமங்கலி பெண்கள் மஞ்சள் பூசி குளிப்பதால் மாங்கல்ய பலம் கூடும். அதே போன்று ஆடி மாத செவ்வாய்க்கிழமைகளில் பெண்கள் ஔவையார் விரதம் கடைபிடித்து அந்த வழக்கத்தின் மூலமா கணவரின் ஆயுளை நீடிக்கவும், குழந்தை வரம் வேண்டியும், குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கவும், கன்னி பெண்கள் அவர்களுக்கு விரைவில் திருமணம் வரம் கிடைக்கவும் இந்த விரத வழிபாட்டுகள் நடத்தப்படுகின்றது. ஆடி மாதத்துல வரக்கூடிய 4 செவ்வாய்க்கிழமைகளிலும் அம்மன் கோவில்களுக்கு சென்று வழிபடும் பெண்களுக்கு நினைத்த காரியங்கள் நினைத்தபடியே நடைபெறும். அதில் எந்த ஐயமும் இல்ல. இந்த நாள்ல பெண்கள் அதிகாலையில குளித்து குல தெய்வ வழிபாடு நடத்திய பின்பு துர்க்கை அம்மன், முருகன் கோவில்களுக்கு சென்று வழிபடுவது மிகச்சிறந்த பலனை நம்மளுக்கு கொடுக்கும். ஆடி மாத செவ்வாய்க்கிழமைகளில் அம்பாளை வழிபட்டு மங்கள கௌரி விரதம் கடைபிடிப்பது நல்ல பலன்களை நமக்கு தரும். தங்கள் வீட்டில் அருகில் இருக்கும் குழந்தைகளை அழைத்து வந்து அம்மனாக பாவித்து உணவு படைக்கலாம். ஆடி மாதம் துளசி வழிபாடு மிக அரிதான பலன்களை நமக்கு தருகின்றது. இந்த மாசத்துல வளர்பிறை நாட்கள்ல துளசி வழிபட்டு வந்தா ஐஸ்வர்யம் பெருகும்.
நீண்ட ஆயுள் கிடைக்கும். இது எல்லாத்துக்கும் மருத்துவ காரணங்களும் இருக்கு. ஆன்மீக காரணங்களும் இருக்கு. அதனால இந்த மாதத்த கண்டிப்பா நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல தகவல்களுக்கு எங்க சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் நெறைய தகவல்கள நான் தேடிட்டே இருக்கேன், உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக. ஆடி மாதத்துல நீங்க எந்த கோவிலுக்கு போனீங்க அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் போனது பூந்தமல்லி பனையத்தம்மன் கோவில்.